ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். ஊராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளு கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார். இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அவையாவன: 2 தூண்கள், 2 தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட 2 போதிகைகள், தூண்களின் உச்சியில் உள்ள அப்போதிகைகளை மூட 2 வலைப்பின்னல்கள், அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான 400 மாதுளை வடிவங்கள், அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் 2 வரிசையில் வைக்கப்பட்டிருந்தன. வலைப்பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன. மேலும் அவர் செய்தவை: கொப்பரைகள், அவற்றுக்கான தள்ளுவண்டிகள், வார்ப்புகள், அதன் கீழ் 12 காளைகள், பாத்திரங்கள், அள்ளுக்கருவிகள், முட்கரண்டிகள் மற்றும் துணைக்கலன்கள். ஊராம் அபி ஆண்டவர் நிலத்திற்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தார். அரசர் சுக்கோத்துக்கும் செரோதாவுக்கும் இடையேயுள்ள யோத்தாம் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார். சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கா. அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்த மாளாது. ஓகே, ரொம்ப அழகம். ஊராம்னு யாருங்க? இவர்தான் அந்த ஊராம் அபி தான் குலத்தை சார்ந்தவர். பெண்ணினுடைய மகனாக வந்து இங்க இந்த இடத்துல சிறப்பான முறையில் அமைக்க கொடுக்கப்பட்ட. இப்ப வந்து இந்த வார்ப்பு கடல்ல விளக்கு தண்டு, அவர் விளக்கு மேசை, அப்புறமேட்டு அந்த போவாஸ் யாசின் என்கின்ற 2 தூண்கள், அந்த தூண்களுடைய அழகு பொதிகைகள், பொதிகைகளுக்கு மேல் இருக்கிற வலைப்பின்னல்கள், அந்த பொதிகளை அழகு செய்கின்ற 200 மாதுளை வடிவங்கள் எல்லாமே வந்து ஊராம் அபி செய்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா? ஊராம் அபி செய்ததை ஊராம் அபி தான் செய்தார் என்று சொல்வது கரெக்ட் இல்லைங்களா? அது ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான ஒரு செயல். இதை சாலமோன் செய்தார் என்று சொல்லிட்டு முடிச்சுட்டு போகலாம். ஊராம் அபி அப்படியே அழிச்சிருக்கலாம், அந்த பேரை அழிச்சிருக்கலாம். ஆனா அந்த ஊர்ல இருந்து வந்தாரு, அவர் தான் செஞ்சாரு அப்படின்னாரு. இது வந்து இதுக்கான மண் வடிவங்கள், மண்ணில் மாதிரி செஞ்சு அதுல இருந்து மோல்டு எடுத்து செய்யறது, அது வந்து இந்த இடத்துல இருக்கிற மண்ணில இருந்து செஞ்சாரு. அது வரைக்கும் வந்து உண்மை செய்திகளை சொல்கின்றார். உண்மையா இருப்பது எவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான பயனுள்ள செயல். இவ்வளோ மலைப்புக்குரிய, வியப்புக்குரிய, அழகுக்குரிய, நேர்த்தியான வியப்புக்குரிய செயல்களை செய்த அவர் யார் செய்தார் என்பதை ஒளிவு மறைவில்லாமல் தெளிவாய் சொல்கிறார். ஊராம் செய்தார், ஊராம் அபி செய்தார் என்று ரொம்ப அழகா சொல்றாரு. எனக்கு ரொம்ப அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்து இது சாலமோன் இதை செய்தார் என்று சொல்லிவிட்டு குறிப்பேட்டின் ஆசிரியர் சாலமோனுக்கு எல்லா புகழையும் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம். ஆனால் இதை இவர் செய்தார் என்பதை நினைத்து பார்த்து அவருக்குரிய மரியாதையை, அவருக்குரிய வணக்கத்தை அவருக்கு தருகிறார். அந்த ஒரு நேர்மை, அந்த ஒரு வெளிப்படையான ஒரு டிரான்ஸ்பரன்சி நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அடுத்து நம்ம போவோமே. சாலமோன் கடவுள் நிலத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும், பொற்பளிப்பிடத்தையும், திருமுனை மேசைகளையும், திருத்துயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும், ஏற்ற வேண்டிய விளக்குகளையும் பசும் பொன்னால் செய்தார். அதே போன்று மலர்களையும் விளக்குகளையும் அணைப்பான்களையும் பசும் பொன்னால் செய்தார். கத்தரிக்கோள்களையும் தீர்த்த சொம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும்பொன்னால் செய்தார். மேலும் கோவில் வாயில்களையும், அதாவது திருத்தூயக கதவுகளையும் தூயக கதவுகளையும் தங்கத்தால் செய்தார். அதான் இது வந்து ரொம்ப அழகான இது. வெண்கலத்தினால செய்ய வேண்டியது வெண்கலத்தால செய்யறாரு, வார்ப்பு பொருளால் செய்ய வேண்டியது வார்ப்பு இரும்பினால செய்யறாரு. இங்க வந்து செய்யும் போது திருத்தூயகம் என்று சொல்லப்படுகின்ற ஹோலி ஆஃப் ஹோலிஸ், கொதேஷ் ஹா கொதேஷ் என்கின்ற அந்த திருத்தூயகத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா தங்கத்தினாலே செய்கிறார். அங்க மாற்றுக்கு இடமே கிடையாது, அங்க வந்து குறைவுக்கு அங்க இடமே கிடையாது, அங்க பஞ்சத்துக்கு இடமே கிடையாது. இல்லை இப்படி இதுல வச்சுக்கலாம், இது மட்டும் இதுல வச்சுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. எல்லாமே தங்கம் தான்.
ஏன்னா ஆண்டவருடைய திரு பிரசன்னம், ஆண்டுடைய திரு தூயகம் ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க போவாங்க, ஆண்டுக்கு ஒரு முறை தான் போவாங்க. அது ஒரு 5 நிமிஷம் தான் அங்க இருப்பாங்க. ஆனாலும் அந்த இடம் ஆண்டவருக்குரிய இடம். பரிசுத்தமும் பாக்கியமான அந்த இடத்தை பரிசுத்தமும் பாக்கியமான பசு தங்கத்தினாலே செய்வோம் என்று அவர் செய்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய அதுல மேசைகள், விளக்கு தண்டுகள் எல்லாமே எதுவுமே கத்திரிக்கோள், தீர்த்த சொம்பு, தூப கலசம் எல்லாமே தங்கத்துல, எல்லாமே தங்கத்துல, எல்லாமே தங்கத்துல. அதான் அரசருக்குரிய அந்த மகிமை. உதாரணத்துக்கு பிஷப் வராருன்னு வச்சுங்களேன், நம்ம சாதாரண ஒரு கோதுமை தோசை, ஒரு கொள்ளு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். பிஷப் வராருன்னு ஒண்ணு தட்டாப்புட்டா கிட்டாப்புட்டான்னு அதை செஞ்சு இதை செஞ்சு பிஷப் நல்லா சாப்பிட்டு வச்சு 10 ரூபா அனுப்பி வைக்கணும். நம்ம திருப்பிட்டு வராரு, என்னைக்கு வராரு, வந்துட்டு போறோன்னு சொல்றாரு, நல்லா எதிர்த்தே சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டுக்கறி, அவர் ஒரு வாத்துக்கறி அதை ரெடி பண்ணி அதை இதை பண்ணி சந்தோஷப்படுத்தி அவர் மகிழ்ச்சியா இருந்துட்டு போகணும். ஏன்னா அவர் பெரியவர், எல்லாரும் பெரியவர். அதே போல மனிதர்களை திருப்திப்படுத்த விரும்புகிற நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிறோமா? மனிதர்கள் முன்பாக நாம் நல்ல பேர் வாங்க வேண்டும் நினைக்கின்ற நாம் ஆண்டவரும் நல்ல பேர் வாங்கிட்டோமா? சாலமோன் பாருங்கள், கத்திரிக்கோள், தூப கலசம், விளக்கு தண்டு எல்லாத்தையும் தங்கத்திலே செஞ்சு அந்த இடத்தை அவர் மாற்றுவிக்குரிய இடமா மாற்றுகிறார். இவர் செஞ்சதால் மட்டுமல்ல, அந்த இடத்தின் மதிப்பை அவர் மாண்பை உயர்த்தி காட்டுகின்றார். அதாவது ரொம்ப அழகான ஒரு காட்சி. சாமி, பசங்க ஒரு கேள்வி. பசுமொன்னுக்கும் பொண்ணுக்கும் என்ன தங்கத்துல? தூய தங்கம், கலப்பற்ற தங்கம் பசுந்தங்கம், பச்சை கலர் தங்கம் கிடையாது, அந்த தூய தங்கம். அதுல இப்ப உதாரணத்துக்கு 22 கிராம் கேரட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சம் முன்ன பின்ன கலந்துக்கலாம். இதெல்லாம் தூய்மையா எவ்வளவு கலக்க முடியுமோ அதை மினிமமா கலந்து மற்றபடி ஜொலிக்க வைக்கக்கூடிய தூய தங்கமா, உயர்ந்த தங்கமா. அதான் ஓபீர் தங்க நகைகள் அணிந்து அரசரின் வலப்பக்கம் உன் அரசில் இருக்கிறாள் என்று மாதா பத்தி சொல்லுவாங்க. அது பழைய ஏற்பாட்டு ஞான பெண்ணை பற்றி சொல்லுவாங்க. ஓபீர் தங்க நகைகள், தங்கத்திலே ஓபீர்ல இருக்கிற தங்கம் அவ்வளவு உயர்ந்த தங்கம், தங்கம் அப்படி பசும் தங்கமா இருக்கும். அந்த தங்க நகைகள் அணிந்து அப்படின்ற மாதிரி வாழ்வியல் பாடங்கள் சாமி. இந்த அதிகாரம் 22 வசனங்களை கொண்ட ஒரு சின்ன அதிகாரம் தான். ஆனாலும் ரொம்ப நுணுக்கமான செய்திகளை கொண்டிருக்கிறது. என் மனதுக்கு பட்ட சின்ன செய்திகளை நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு முறை காமராஜர் அவர்களிடம் ஒரு சீட்டை நீட்டினாங்களாம். சீட்டை நீட்டி, ஐயா 75 இடங்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம் இருக்கிறது, 72 இடங்கள் முன்னாடி 3 இடங்களுக்கு யாரை தேர்ந்தெடுப்பு என்று ஒரு 7 பேர் கொண்ட தாள் இருக்கிறது, அவற்றிலிருந்து நீங்களே தேர்ந்தெடுங்கள் ஐயா என்று சொன்னாராம். அவர் காமராஜர் பார்த்த உடனே டக்குன்னு ஒரு 3 டிக்கெட் அடிச்சு இவங்க 3 பேர் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே எப்படி நீங்கள் மட்டும் கரெக்டாக அவர் 2 நிமிஷம் சொல்லிட்டீங்க, நாங்கள் இதை வச்சு யாரை போடுறது, எப்படி போடுறது, எங்கே போடுறது, எந்த வகுப்பை சார்ந்தவர்கள், எந்த பிரிவை சார்ந்தவர்கள், எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எல்லாம் தேர்ந்து குழப்பிட்டு கிடந்துமே என்று கேட்டப்படுது. 3 பேரும் பார்த்தோம்பா, 3 பேருமே அப்பா அம்மா இல்லாமல் இருந்தாங்கப்பா. அதனால அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அவங்க குடும்பம் முன்னேறும் இல்லை, அவங்க வம்சம் செழிக்கும் இல்லை, அதான்ப்பா என்று சொன்னாராம். ரொம்ப அழகான ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த மனிதர் பார்க்கின்ற விதம் மற்ற மனிதர்கள் பார்க்கின்ற விதத்தை விட மாறுபட்ட ஒரு விதமாக இருக்கிறது. ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், முடியாதவர்கள், இயலாதவர்கள் இவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தால் வாழ்வு பெற மாட்டார்களா என்கிற ஒரு ஆதங்கத்திலே பார்க்கிற ஒரு பார்வை, கனவின் பார்வை, இறைவனுடைய இரக்கத்தினுடைய ஒரு பார்வை அது. அந்த பார்வை அப்படி பார்க்கும்போது சாலமோனுடைய பார்வையை பார்க்கின்ற போது நம்மை வியக்க வைக்கிறது. வெண்கலத்தினால் செய்ய வேண்டியது வெண்கலத்தால் செய்கின்றார், மரத்தினால் செய்ய வேண்டியது மரத்தினால் செய்கின்றார், தங்கத்தினால் செய்ய வேண்டியது தங்கத்தால் செய்கின்றார். அவருடைய பார்வை இறைவனுக்கென்று வந்துவிட்ட பொழுது எந்த விதமான ஒரு மாற்று கலாச்சாரமும் இல்லாமல், மாற்று கருத்தும் இல்லாமல், கத்திரிக்கோள், தூப கலசம், விளக்கு தண்டு, மேசை எல்லாம் தங்கத்திலே, எல்லாமே தங்கத்திலே, துருத்துரு முழுவதும் தங்கத்தினாலே அமைக்கப்பட்டு அவருடைய பார்வையை பாருங்கள். வார்ப்பு கடலை வெண்கலத்தில் செய்து 3000 குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு வார்ப்பு கடலை வெண்கலத்தில் உருவாக்கியவர் இந்த திருத்துயத்தை அத்தனையும் தொடைத்தது முழுவதும் அனைத்தையும் தங்கத்தினால் செய்கின்றார். அவருடைய பார்வை பாருங்கள். அவர் வார்ப்பு கடலை பார்க்கும் துப்புரவு பணிக்கான பார்வையும் இறைவனை பார்க்கின்ற பார்வையும் அழகாய் பகுத்து பார்க்கப்படுகிறது. இரண்டும் அழகாய் தனித்தனியே முறையில் அழகாய் பகுத்து பார்க்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய பார்வையும் ஏழைகளை பார்க்கின்ற பொழுது
ஏன் இவனுக்கு கை இல்லையா, வலி சாப்பிடக்கூடாதா, சும்மா வந்து ஏமாத்தி பிழைக்கிறானே, அவனுக்கென்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்கலாம். எங்களுக்கு கொடுக்கிற ஒரு சின்ன தர்மம் அவளை வாழ வைக்கும், அவர்களுக்கு ஒரு நெறிப்படுத்தும், அவர்களை வந்து ஒரு செம்மைப்படுத்தும். அதான் முக்கியம். வந்து ஒரு சகோதரர் ஓடி வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க ஃபாதர் அப்படின்னாரு. என்னங்க நான் அப்படின்னேன். ஃபாதர், நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், எங்களுக்கு தெரியாது, ஆனால் வந்து நீங்கள் எங்கள் பங்கு தான், வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இந்த ஆண்டு கல்விக்கான கட்டணம் வந்து என்னால் முடியாத அளவுக்கு தடுமாறி போய் நிற்கிறேன், என் பிள்ளைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன். வந்து நீங்கள் மறக்காம அடுத்து ஜஸ்ட் ஒரு 10,000 அனுப்பி வச்சிங்க. அது வந்து இந்த ஆண்டுக்கான முழுதுமான கல்விக்கான ஒரு பெரும் உதவியாக இருந்தது. பிள்ளை படித்து கொண்டிருக்கிறாள், நன்றி சொல்ல வந்தேன்னு சொன்னார். நாம வந்து ஒரு 10,000 வந்து ஒரு சின்ன காசு, ஒரு சின்ன காசு யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த வருடத்துக்கான கல்வி முழுவதும் அதில் அடங்கி இருக்கிறது என்று அவர் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பார்வை சில சமயத்துல, நான் கூட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த செய்தி சொல்லியிருக்கிறேன். எங்க பிரதர் அங்க செமினேர்ல இருக்கும்போது சில பிரதர் சொல்லுவாங்க, ஃபாதர் என் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ரூமா, வரவெல்லாம் தட்டிட்டே போறான் ஃபாதர், வரவெல்லாம் தட்டிட்டே இருக்கிறான், தண்ணியை கொடுக்குறான், பென்சிலை கொடுக்குறான், பேனா கொடுக்குறான், தொல்லை தாங்க முடியல ஃபாதர் அப்படின்னு. அப்படி நான் சொன்னேன், உன் கதவு அதிக நேரம் தட்டப்படுகிறதா, நீ பலருக்கு தேவைப்படுகிறா என்று அர்த்தமாகும். என் பக்கத்து ரூம் இருக்குதே, அவனை தட்டுட்டுமே, அந்த ரூம் தட்டுட்டுமே, தட்டலையே, ஏன் தட்டல? நீ ஃபர்ஸ்ட் ரூம்னு சொல்றது கிடையாது, அதனால உன்னை தட்டல, நீ உதவுவா என்பதனால தான் தட்டுகிறார்கள். அதனால தைரியமா பயப்படாத, உதவி செய், துணிந்து உதவி செய். உதவி செய்யறதுக்கும் நல்லது செய்யறதுக்கும் தில்லு வேணும். தில்லு வேணா செய்ய முடியாது. நன்மை செய்வதற்கும் கொடுப்பதற்கும் தில்லு வேணும். ஒன்லி கரேஜஸ் கேன் கிவ். அதான் அப்படிதான் சொல்லும் போது அந்த பிரதர் சற்று மனம் ஆறுதல் அடைந்தார். நம்முடைய பார்க்கின்ற பார்வை, சாலமோனுடைய பார்வை விசாலமான பார்வையாகிறது. இறைவனுக்கு என்பதை உயர்ந்ததை, ஒரு ஆபேலை போல உயர்ந்ததை, நன்மைத்தனமானதை, மேலானதை, சிறந்ததை அவர் கொடுத்தார். நாம் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவருக்கு, இறைவன் வாழும் இல்லங்களாகிய அந்த உள்ளங்களுக்கு நாம் என்ன கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம், எந்த விதத்தில் அவர்களை பார்க்கிறோம் என்று நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே போல இரண்டாவது, இந்த குறிப்பேட்டின் ஆசிரியர்களுடைய எழுதும் தன்மையிலே ஒரு அழகு பார்க்கிறோம். ஊராம் அபி என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிதர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அழகாய் வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு, இவற்றை எல்லாம் தீர் நகரத்திலிருந்து வந்த தான் குலத்தை சார்ந்த ஊராம் அபி செய்தார் என்று சொல்லி அவருக்குரிய மரியாதையை, அவருக்குரிய மாண்பை, அவருக்குரிய வணக்கத்தை இந்த இடத்துல பெற்றுத்தர வைக்கிறார். நம்முடைய வியப்பும் மலைப்பும், இவ்வளவா, இப்படியா, சூப்பர்ரா, நீயா என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக எண்ண வைக்கிறார். அது அவருக்கு போய் சேர வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒருவர் பல ஆண்டுகளாக, 16 ஆண்டுகளாக மலைவாழ் மக்கள் மத்தியிலே பணி செய்து கொண்டிருந்தார். 16 ஆண்டுகளாக மலைவாழ் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையுடைய கால் பகுதி முடிந்து விட்டது. திருமணமாகி கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அந்த வேலை கிடைச்சது. மேனேஜ்மெண்ட்ல அவர் ஒர்க் பண்ணி 16 ஆண்டுகளாக ஒர்க் பண்ணிருக்காரு. கண்ணீரோடு சொன்னார், 16 வருஷம் வந்து முடிஞ்சு போச்சு ஃபாதர், இனிமேல் வந்து என்னை வந்து குரூப்ல சேர்த்து, சீனியரிட்டில சேர்த்து, பிடி போஸ்டுக்கு என்ன சேர்த்து, அதுல சீனியாரிட்டி வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபாதர், முடியாது ஃபாதர். ஆனாலும் இந்த மலைவாழ் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சேவை செஞ்சேன்ற ஒரு கண்ணீர்ல நான் இந்த கண்ணீருக்குள்ள அடக்கிட்டு அப்படி நான் போறேன் ஃபாதர் என்று சொல்லி அழுதுகிட்டே போனார். மனம் தாங்கவில்லை. ஏன்னால் அவருக்குரிய பங்கு அவருக்கு இல்லாம போய்விட்டதே என்கின்ற ஒரு ஆதங்கமாகிவிட்டது. 16 ஆண்டுகள் சாமி, ஒரு சரியான ஒரு டாய்லெட் இல்லை, சரியான ஒரு தங்கும் இடம் வசதி இல்லை, சம்பளம் ஒரு 8,000 ரூபாய் சம்பளம், 9,000 ரூபாய் சம்பளம், மக்கள் அந்த பணியிலும் குளிரிலும் வாடி வதங்கி மனைவி விட்டு பிள்ளைகளை விட்டு தனிச்சிருந்து பணிபுரிந்து அப்படி மனம் அப்படியே முள்ளுக்குள்ளாக அழுவது போல அப்படியே எனக்கு தோன்றியது. ஆனாலும் அவர் வந்து இந்த மக்கள் நல்லா இருப்பாங்க, சாகிற வரைக்கும் என்ன நினைச்சுக்குவாங்களே, இந்த பசங்கள் எல்லாம் வந்து படிச்சு நாளைக்கு வேலைக்கு போனாங்கன்னாக்க சார் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சோம், அது போதும் ஃபாதர் என்று சொல்லிவிட்டு அவர் கண்ணீரோடு போனார். அந்த எதுக்காக சொல்கிறேன் என்றால், அந்த ஊராம் அபிக்கு உரிய பங்கை அவருக்கு ஆசிரியர் தந்து விட்டார். அதுல ஒரு நிறைவு, அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது, அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. அதை நம்ம பாராட்ட வேண்டும். மூன்றாவதாக ஆலயத்துடைய அழகு, வனப்பு, இதெல்லாம் ரொம்ப அழகா நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து நான் ஒரு காரியம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க.
இன்றைக்கு நாம் கட்டுகின்ற எல்லா கோயில்களையும் திருயாத்திரை தலங்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லா இடங்களையும் குணமளிக்கும் அருட்சாதன இடங்களாக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதெல்லாம் கடவுளுடைய திருவுள்ளம். ஒவ்வொரு இடத்திலும் அழகான ஒரு வழிபாடு, அருமையான இறைவனுக்கேற்ற புகழ்ச்சி, இறைவனுக்கேற்ற ஆராதனை, இறைவனுக்கேற்ற துதி, இறைமக்கள் ஒன்றுபட்டு வாழும் வாழ்க்கை, இறைமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இறை சமூகமாய் வாழ்கின்ற ஒரு பரிசுத்தமான நிலை, ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற பக்த சபைகள் நிறைந்த மிக உற்சாகமான துள்ளல் மிகுந்த ஒரு பங்காக இருந்தால் நிறைவானது. எங்க கோயில் திருத்தலாம், எங்க கோயில் திருத்தலாம், எங்க கோயில் திருத்தலாம், இங்க வா அங்க வா இங்க வா அங்க போனாக்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஏறு 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 தள்ளு 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 ஏறு ஏறு தள்ளு 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 அப்படின்ற மாதிரி நம்முடைய அணுகுமுறை மாறி போய் விடுகிறது. நம்ம திருத்தலங்கள் என்பது 1 or 2 தான் ஒரு மறை மாவட்டத்திற்கு, அல்லது 2 or 3 அவ்வளவுதான். மற்றபடி எல்லா ஆலயத்தையும் உயிருள்ள கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்களாக, இறை சமூகங்களை உருவாக்குகின்ற ஜபக்கூடங்களாக நம் ஆலயத்தை வைத்திருந்தாலே மிக மிக மேன்மையான ஒன்றாக இருக்கும் என்று மனதில்படுகிறது. அதுதான் உண்மையான அழகு. எதுங்க அழகு? கோயில போட்டுக்கிற மார்பிள் அழகா? கோயில போட்டுக்கிற ஆடியோ சிஸ்டம் அழகா? கோயில போட்டுக்கிற பேக்ட்ராப் அழகா? கோயில போட்டுக்கிற கதவு தேக்கில் இருக்கிறதுனால அழகா? இல்ல. பக்தியோடு வந்து ஜெபிக்கிறாங்க பாருங்க, அதுதான் அழகு. ஒன்றாய் கூடி ஜெபிக்கிறார்கள் பாருங்கள், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு துவேஷமும் இல்லாமல் ஒன்றாய் கூடி ஜெபிக்கிறார்களா? அது அழகு. ஒன்றாய் கூடி தேர்ந்தெடுக்கிறார்களா? அது அழகு. காசை கரியாக்காமல், பட்டாசை வெடிக்காமல், ஆட்டம் போட்டு டான்ஸ் ஆடி அந்த பக்தியை கெடுக்காமல் ஜெபமாலை ஜெபித்து பக்தியோடு இறை பயணிக்கிறார்களா? அது அழகு இல்லைங்களா? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பட்டாசை வெடிச்சுக்கிட்டு இல்லாத பொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம போகும்போது அதை நம்முடைய ஆண்டவருக்கு திருத்தல தேர் என்று சொல்வதா, அல்லது வேறு என்னவென்று சொல்வது? எது அழகு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த உண்மையான பக்தி தான் அழகு. வேளாங்கண்ணிக்கு போங்க, அந்த காத்துலயே ஒரு பக்தி மனம் இருக்கும். அந்த காற்று சுவாசிக்கும் போதே ஒரு பக்தி மனம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு பக்தியின் இருந்த சூழல்ல நம்ம இருக்கும்போது, நான் வேளாங்கண்ணில கோயில்ல முன்னாடி முட்டி போட்டு வேண்டிட்டு இருந்தேன். அம்மா 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 அம்மான்னு கத்துற துபுன்னு ஒரு கூட்டம் வந்துச்சு. என்னடா இந்த கத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கத்திக்கிட்டு வராங்கன்னு பார்த்தா, கடல்ல குளிச்சுட்டு ஆளுக்கு ஒரு தேங்காயை கையில வச்சுக்கிட்டு, தேங்காய் கூட்டத்தை கையில வச்சுட்டு கத்திக்கிட்டே உள்ள போதுறாங்க. அப்புறம் போகும்போது ஒருத்தர் கேட்டேன், என்ன இந்த சத்தம், என்ன இந்த ஆரவாரம்னா, இந்த அம்மா மட்டும் இல்லைனாக்க சுனாமியில நான் படைச்சிருக்கவே முடியாது. எங்க கிராமம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. அந்த தாயினுடைய திருவுருவம் இருந்துச்சு. அந்த கிராமம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து வரோம் என்று சொன்னார்கள். அப்படி அசந்து போய் நின்றுட்டேன். அவருடைய பக்தியும் அந்த மாதாவினுடைய வணக்கத்தையும் பார்த்து அசந்து போய் நின்று விட்டேன். அது அழகு சாமி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு அழுகையோடு சிரித்து கொண்டு நன்றி சொல்லுகின்ற மனநிலை வருகிறது பாருங்க, அது அழகு. இறை அழகு, பக்தியின் அழகு. இந்த யார் இவளோ என்று சொல்லி என்னுடைய நண்பர் ஒருவர், குருவானவர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாதா பற்றி பாட்டு போட்டுக்கிறாங்க. அதாவது மாதாவுடைய அழகை பற்றி 14 உவமைகளிலே அந்த பாடலில் பாடியிருக்கிறார். அதுபோல அந்த அழகுன்றது எது அழகுன்றது, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறது அழகு. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையில அருட்சனையாய், அருட்பொணலாய், அருள் வாழ்வாய், வெண்மையினாய், நம்பிக்கை நட்சத்திரமாய், இதுதான் அழகு. சாலமோனுடைய ஆலயத்தின் அழகினுடைய வியப்பை அன்று கண்டு வியக்கிற நாம் இன்று எந்த ஆலயத்தின் வியப்பை கண்டு வியப்பது என்பதற்கு இந்த சாலமோன் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார். நன்றி தந்தை அவர்களே. இந்த ஒரு திருக்கோவிலை பற்றி நாம் வாசிக்கின்ற பொழுது வாழ்வியல் பாடமாக நீங்கள் சொல்லுகின்ற இந்த ஒரு கருத்து மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. நாம் ஆலயத்தின் அந்த கற்களையும் அந்த நெறிகளையும் அந்த அழகு வனப்பையும் பார்த்து அழகு என்று சொல்லுகின்றோம். அதுவல்ல, கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த ஆலயம் அழகாகிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்திலே கோயில் அழகை பார்ப்பதை தவிர்த்து விட்டு மன அழகை பார்த்து அதிலிருந்து வருகின்ற ஜெபத்தை கடவுளிடத்தில் தெரிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிற தந்தை அவர்களே, மிகவும் பயனுள்ள தேவையான கருத்து. நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களை, இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு 2ஆம் நூல், அதிகாரம் 4. சாலமோன் ஒரு வெண்கல பலிபீடத்தை செய்தார். அதன் நீளம் 20 முழம்,
அகலம் 20 முழம், உயரம் 10 முழம். மேலும் கடல் என்னும் வட்ட வடிவமான வெண்கல தொட்டியை அவர் வார்ப்பித்தார். அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் அடியில் சுற்றிலும் காளை வடிவங்கள் இருந்தன. 10 முழ அகலத்தில் அவை 2 வரிசைகளாக வைக்கப்பட்டிருந்தன. அவை தொட்டியோடு சேர்த்து வார்க்கப்பட்டிருந்தன. அத்தொட்டி 12 காளைகளின் மேல் அமைக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கிய வண்ணம் இருந்தன. காளைகளின் பின்பக்கம் உட்புறம் இருந்தது. தொட்டியின் கனம் 4 விரல் கடை. அதன் விளிம்பு கிண்ணத்தின் விளிம்பை போன்றும் மலர்ந்த லீலியை போன்றும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கும். கழுவுவதற்கு 10 கொப்பரைகளை செய்து 5 வலப்பக்கத்திலும் 5 இடப்பக்கத்திலும் அவர் வைத்தார். எரிபலிக்கான அனைத்தும் அவற்றில் கழுவப்பட்டன. குருக்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக கடல் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 10 பொன் விளக்கு தண்டுகளை அவற்றிற்குரிய நியமத்தின்படி செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார். 10 மேசைகளை செய்து 5 வலப்புறமும் 5 இடப்புறமுமாக தூயகத்தில் வைத்தார். 100 பொற்கிண்ணங்களையும் செய்தார். குருக்களின் முற்றத்தையும் பெரிய முற்றத்தையும் அமைத்தார். முற்றத்தின் வாயில்களை அமைத்து அவற்றின் கதவுகளை வெண்கல தகட்டால் மூடினார். கடலை வலப்பக்கம் தென்கிழக்கே நிறுவினார். ஈராம் பாத்திரங்களையும் சாம்பல் அள்ளு கருவிகளையும் கிண்ணங்களையும் செய்தார். இவ்வாறு அரசர் சாலமோன் கட்டளையிட்டபடி கடவுளின் இல்லத்திற்கான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அவையாவன: 2 தூண்கள், 2 தூண்களின் உச்சியில் கிண்ண வடிவம் கொண்ட 2 போதிகைகள், தூண்களின் உச்சியில் உள்ள அப்போதிகைகளை மூட 2 வலைப்பின்னல்கள், அவ்விரு வலைப்பின்னல்களுக்கான 400 மாதுளை வடிவங்கள். அவை ஒவ்வொன்றிலும் மாதுளை வடிவங்கள் 2 வரிசைகளில் வைக்கப்பட்டிருந்தன. வலைப்பின்னல்கள் தூண்களின் கிண்ண வடிவம் கொண்ட போதிகைகளை மூடியிருந்தன. மேலும் அவன் செய்தவை: கொப்பரைகள், அவற்றுக்கான தள்ளுவண்டிகள், 1 கடல், அதன் கீழ் 12 காளைகள், பாத்திரங்கள், அள்ளு கருவிகள், முட்கரண்டிகள் மற்றும் துணை கலன்கள். ஈராம் அபி ஆண்டவரின் இல்லத்துக்கு வேண்டிய பாத்திரங்களை கலப்பற்ற வெண்கலத்தால் சாலமோனுக்கு செய்து கொடுத்தான். அரசர் சுக்கோத்துக்கும் செரேதாவுக்கும் இடையிலுள்ள யோர்தான் சமவெளி களிமண் பகுதியில் அவற்றை வார்ப்பித்தார். சாலமோன் செய்த கலன்கள் எல்லாம் கணக்கில் அடங்கா. அவற்றுக்கான வெண்கலத்தை நிறுத்தும் ஆளாது. சாலமோன் கடவுளின் இல்லத்திற்கு வேண்டிய கலன்கள் எல்லாவற்றையும், பொற்பலிபீடத்தையும், திருமுன்னிலை மேசைகளையும், திருத்தூயகத்திற்கு முன்பாக முறைப்படி வைக்க வேண்டிய விளக்கு தண்டுகளையும், ஏற்ற வேண்டிய அகல்களையும் பசும்பொன்னால் செய்தார். அதேபோன்று மலர்களையும் அகல்களையும் அணைப்பான்களையும் பசும்பொன்னால் செய்தார். கத்தரிக்கோல்களையும் தீர்த்த செம்புகளையும் கரண்டிகளையும் தூப கலசங்களையும் பசும்பொன்னால் செய்தார். மேலும் கோவில் வாயில்களையும், அதாவது திருத்தூயக கதவுகளையும் தூயக கதவுகளையும் தங்கத்தால் செய்தார். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட 2ஆம் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மிக அழகான ஒரு அதிகாரம், சிறிய அதிகாரம். இந்த 5 ஒன்றோடு ஒரு உட்பிரிவு நிறைவு பெறுகிறது.